மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டியூட் படம் பாத்தீங்களா, எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10 நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? அரௌண்ட் ஒரு 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். ஓவரால் ஸ்டோரி எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி ஜாலியாக இருக்குக்கா. பசங்களோட போய் ஜாலியாக அப்படியே வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக அவர் மூவி எப்படி இருக்கும், போனால் ஜாலியாக சிரிச்சுட்டு வைப்பிங்க அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இந்த ஜென்சி இந்த 2K லவ் அது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிளம்ஸியாக போகும்போது லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிராகன் மாதிரி இருக்கா டியூட் படம்? இல்லை, டிராகன் வேறக்கா. இது வந்து நீங்கள் டிராகன் லவ் டுடே அப்படி கம்பேர் பண்ணி வந்தீங்கன்னா இது வந்து என்னடா நம்ம ட்ரெய்லரு ரீல்ஸில் இன்ஸ்டாலாம் பார்த்து வேற மாதிரி நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். படம் ஓவராலாக நல்லாயிருக்கு, ஒர்த்து. நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்க சீனில் கூட ஜாலியாக சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட்டு வந்து நீங்கள் படத்துக்கு 10 to 10 இல்லை 10/9 அது கொடுக்கலாம் வந்தீங்கன்னா உங்களையே ஒரு 6 கொடுக்க வச்சிரும், 6, 5 கொடுக்க வச்சிரும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை எப்படி யூஸ்வலாக இருக்கும்போது கடைசி வரைக்கும் இவங்க சேர மாட்டாங்க. வேற ஒருத்தன் கூட இவர் பாடுபட்டு அடி வாங்கி வாங்கி இவர் சேர்த்து வைப்பார். எந்த பையன் லைஃப்பில் எப்படி இருப்பான் சொல்லுங்கள்? ஸோ இது வந்து கதைக்கு மட்டும் தான் செட் ஆகும், ரியாலிட்டி மட்டும் தான். ரியாலிட்டி தான் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக இடிக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பேற்றும். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். இது ரியாலிட்டியில் பார்த்தா ரொம்ப கிரிஞ்சாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, ஜாலியாக. ஸோ லவ் டுடே, டிராகன் இந்த மாதிரி மூவிஸ் கொடுத்ததுக்கப்புறம் டியூட் அவரோட நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குமா அவர் கரியரில்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஜானர், இப்போ 2 பேருக்கு லவ் பண்ணுறாங்க, அது பிரிஞ்சு அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு, நம்ம இந்த பொண்ணை லவ் பண்ணமே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பொண்ணுக்காக உழைக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி எடுக்க போகிற ஜானரில் இந்த படம் டாப்பில் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு போட்டு எஃபர்ட் வெயிட்டாக கொடுத்துருக்காப்புல, எமோஷன் நல்லா இருக்குது. அந்த பொண்ணு மேலே வச்சுருந்த லவ் ஒரு பியூராக காமிச்சிருக்காப்புல, ஒர்த்து. அது ஜாலியாக, அது நல்லா இருக்கே தவிர ரியாலிட்டி இப்படி பார்த்தா லைட்டாக கொஞ்சம். மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு மூவி? மற்ற கேரக்டர் நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது மற்ற கேரக்டர். இவரும் இந்த காமெடிக்குன்னு அடிஷ்னலாக ஒரு ஆள் போடாமல், காமெடி ரோலுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா, நாங்கள் பண்ணுறோம், நானே பண்ணுறேன். அதுவும் அவர் பெருசாக எஃபர்ட் போட்டுலாம் காமெடி பண்ணல. இப்போ 10 பசங்க கூட எப்படி இருக்கும், 2 பசங்க கூட எப்படி இருக்கோம்னா அப்படியே பேசினே இருக்கும்போது ஜாலியாக அப்படி நோஸ் கட் பண்ணி அப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே டக்குனு போகிற போக்கில் அப்படியே போட்டு விட்டு போகிறாரு. ரொம்ப சீரியஸாக இருக்க நேரத்தில் கூட டக்குன்னு சிரிப்பி விட்டுறாரு. மற்றபடி நல்லா தான் இருக்குது. மமிதா பைஜு அவங்களோட டீம் கூட சொல்லவே வேணாம். இவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அழுது இந்த லவ் டுடே படத்தில் கிளைமேக்ஸில் கெஞ்சி அழுவாங்க, அந்த மாதிரி இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அழுவுறது, எக்ஸ்பிரஷன் சரி, ரொம்ப க்யூட்டாக ஒரு அவங்க 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்க்க கப்புள்ஸ் மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க கப்புள்ஸே கிடையாது. கப்புள்ஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டோட. இப்போ 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பழகி க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங். அதுவே க்யூட்டாக இருக்குது. நம்மளுக்கே தோணும், ஏன் இவங்க லவர் சார்ந்துடக்கூடாது, எண்ட் ஆஃப் த மூவி ஏன் இவங்க லவர் சார்ந்து சேர்ந்துருக்கூடாது, அப்போ இன்னும் லவ் சூப்பராக இருந்திருக்குமே அப்படி. ஸோ டைரக்ஷன் வைஸ் கீர்த்தீஸ்வரன் அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்கு. இப்போ தான் நான் ஒரு ஃபஸ்ட்டு மூவி நினைக்கிறேன், இதுக்கு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு மூவி நினைக்கிறேன், பக்காவாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மூவியே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் 4 பேர்கிட்ட கேட்டு அப்படி. சாய் அபியங்கர் அவரோட மியூசிக் எப்படி இருக்குது தேட்டரில்? நானும் அவர் ஃபேன் தான். ஆல்ரெடி இப்போ கேட்ட சாங்கெல்லாம் எந்த அளவுக்கு கிட்டோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருக்க கூட ஒரு சில மியூசிக் தான் வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து இங்கே நிறையா இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்லாம் இன்னும் நிறையவே இருக்குது. இதை நம்ம கேட்கவே இல்லையே ட்ரெய்லரில் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லையும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே தேட்டரில் கேட்கும்போது இந்த இது ஹிட் ஆகிடும்பா, இந்த இது சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. அவர் அப்கமிங்கில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக வந்துடுறாரு. இப்போ நிறைய பேர் இந்த அனிருத் நெக்ஸ்ட் அவரோட பேருக்கு அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த ஸ்பேஸ் அவர் பயங்கரமாக ஃபில் பண்ணுறாரு. இன்னும் அனிருத்லாம் ஏகப்பட்ட படம் பண்ணியிருப்பார், அவர் அந்த ப்ரோ நல்லா பண்ணியிருப்பார், எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. இவருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இவரும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து சான்சஸ் மேபி கொடுத்துருந்தா அவர் பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு க்ரோ வந்தார். அப்படி பார்த்தா இவரும் கொஞ்சம் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் அடுத்த அனிருத் கூட வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக மூவி எப்படி இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்கு, ஓவராலாக ஜாலியாக இருக்குது. 10 to ஒரு 7 கொடுக்கலாம், 7 to 8 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்குங்க. அவுட் ஆஃப் 10 நான் வந்து 8.5 தருவேன். படம் எங்கேஜிங்காக இருக்குது, ஃபுல் காமெடி தான் படம். ஆனால் ரொம்ப சீரியஸான இஷ்யூவை வந்து காமெடியாக கொண்டு போக பார்த்துருக்காங்க, அதனால இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே எல்லா ஜென்ரல் ஆடிஷனுக்கெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல, ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சாய் அபியங்கர் மியூசிக் எப்படி இருக்குது? நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அனிருத் அப்படின்றத சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தேட்டரில்? எனக்கு அந்தளவு தெரில. எனக்கு அனிருத் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்தளவு தெரில. ஆனால் இப்போ நல்லா போட்டுக்காரு, இந்த படத்தில் நல்லாவே போட்டுக்காரு. பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, எல்லா பிளேஸ்மெண்ட்டும் நல்லா தான். ஓவராலாக ஸ்டோரி எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப சீரியஸான, ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதா, சரி, ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவை வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஜாலியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. லாஸ்ட்டு தான் உங்களை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. பிரதீப்பை பார்த்தானே உங்களுக்கு
பாவண்டா ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டுறீங்கன்ற மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரதீப் அவங்களோட நடிப்பு இந்த மூவில எப்படி? பிரதீப் நல்லா ஜாலியாக பண்ணி அது நீங்கள் பிரதீப்பை அந்த ப்ரெசன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஜாலியாக தான் இருப்பீங்க. ஸோ டியூட் வந்து டிராகன் மாதிரி இருக்குமா? இல்லை டிராகன் வேறு தானே. இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவை வந்து ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. இது நல்ல ஒரு புது அட்டெம்ப்ட் தான். இல்லை ஆல்ரெடி நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, இது ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் 2வது 3வது படமே இதை மாதிரி ஒரு புது அட்டெம்ப்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நல்லா இருந்துச்சு. டிராகன் மாதிரி இருக்கா மூவி? டிராகனோட நல்ல செமையாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க படத்துக்கு? 9 கொடுப்பீங்க. ஸோ இதில் பிரதீப் ரங்கநாதன் எப்படி நடிச்சிருக்காரு? மாஸ் பண்ணிட்டார். ஸோ இது சாய் அபியங்கர் மியூசிக் எப்படி இருக்கு இந்த படத்தில்? ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் அவர் மியூசிக் கேட்குறோம்ல, மஜா கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக கதை வந்து எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபேமிலியாக போய் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம் ஃபேமிலியாக. சூப்பராக இருந்துச்சு மேடம், நல்லா இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மேடம், ரொம்ப சூப்பராக இருந்தது, புதுமையாக அது டிராகன் மேலே மேடம் டிஃப்ரெண்டாக இருக்குது. கதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையால் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. படம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, சூப்பர். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பீங்க? ஆஃப்டர் வந்து ஒரு 9 கொடுக்கலாம். த்ருவ் விக்ரம் இதில் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருக்கு. இது ஃபேமிலியோட போய் எல்லாரும் பார்க்கலாமா? கதை எப்படி? எல்லாம் பார்க்கலாம். மற்ற கதாபாத்திரங்கள் இதில் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ஒருத்தா இருக்கு. ஓகே தான், ஒரே பாட்டு ஒரே பீஜம் அது மட்டும் தான் இருப்பேன். பட் ஓகே பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்ச் 6 தான், 6.5 அவ்வளோதான். நோ அதெல்லாம் கதை டிஃப்ரெண்ட், பட் கான்செப்ட் வைஸ் ஓகே, நாட் ஓகே. அவர் எல்லா படத்திலும் நடக்கிற மாதிரி நார்மலாக சில்லாக தான் இருக்கு. டியூட் படம் பார்த்தேன், நல்லாவே இருக்குது. பிரதீப் ப்ரோக்காக படம் பார்க்கலாம், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. கதை கொஞ்சம் லாகாக தான் இருக்கும், கிரிஞ்சாக தான் இருக்கும். என்ஜாய் பண்ணி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்காது கண்டிப்பாக. அதெல்லாம் கம்பேர் பண்ணது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. சாய் அபியங்கர் மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராகவே பண்ணியிருக்காரு. சாய் அபியங்கர் பண்ணி நெக்ஸ்ட் அனிருத் அப்படின்னு சொல்லலாமா? அப்படிலாம் அவரை கம்பேர் பண்ண அவரோட இது அவர் பண்ண போகிறாரு, அந்த மாதிரி தான். ஸோ ஓவராலாக ஸ்டோரி எப்படி இருக்குது? எல்லாரும் போய் பார்க்கலாமா? எல்லாருமேனா ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த ஸ்டோரியே கொஞ்சம் இதாக இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து லவ் படம் இல்லை, லவ் ஃபெயிலியர் படம் தான் எல்லாமே பார்க்க வேண்டியது. மற்ற படம் 2 படமும் லவ் படம் நடிச்சிருந்தாரு, இப்போ லவ் ஃபெயிலியரில் நடிச்சிருக்காரு. பெட்டர் தான். நல்லா இருந்துச்சு. தெரியலைங்க, ஓகே, பட் ஒரு 4 or 5 அவ்வளோதான், ரொம்பலாம் நல்லா இல்லை. அவரா ஒரே பாட்டை வச்சே ஃபுல்லாக பண்ணிக்கிறேன், பட் ஸ்டில் ஓகே, டேபியூ ஃபிலிம் தானே. இல்லை டிராகன் நல்லா இருந்துச்சு பண்ணியிருந்தாங்க, மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் எப்படி இருக்குது? கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன் அதான் நான் ப்ரீ ரிலீஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருந்தேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஓகே தான், அவரோட டைரக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு. என்னென்னா எல்லா பிரதீப் ப்ரோ இல்லைனா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான். வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த படம் இந்த அளவுக்கு வரவேற்பு கூட இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ மமிதா பைஜோ அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது? அவங்க கப்பலாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க தனியாக அவங்க வேறு இன்னொருத்தவங்க கூட மிங்களாக எப்படி போகிற மாதிரி இருக்கிறதால இதாக தான் இருக்குது. அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு செட் ஆகிடுது, அவங்க போகிறாங்க. இவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதால நல்லா இல்லை பெருசாக இதில். ட்ரைலருக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை, கொஞ்சம் விருப்பாக தான் இருந்துச்சு. ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? சாங்ஸ்லாம் பார்த்து வேறு லெவல் ஆஃப் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. டியூட் மூவி வந்து இப்போ டிராகன் மூவி மாதிரி இருக்குமா? கம்பேர் பண்ணலாமா? அதெல்லாம் வந்துட்டு வேறு எக்ஸ்ட்ரீம். அதுலலாம் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி லைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது மேபி ஜென்சி கிட்ஸ்க்கு வந்துட்டு செட் ஆகும்னு நினைக்கிறேன். சாய் அபியங்கர் அவரோட மியூசிக் எப்படி இருக்குது? தியேட்டரில் கேட்க செம்மையாக இருந்துச்சு, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, மியூசிக் எல்லாமே. ஓவராலாக அவுட் ஆஃப் 10 மூவிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? நான் கம்மியாக தான் கொடுப்பேன், மேபி 5, 4 அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்ன ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஆனால் சூப்பர், நல்லா இருக்குது படம், நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்தால் பார்க்க வேணாம், கொஞ்சம் லவர்ஸ் கூட வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அது எக்ஸோட வந்து சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். கெமிஸ்ட்ரியா பக்கா பக்கா. நான் சொல்கிறேன், அந்த படத்தில் என்ன தெரியுமா ஹைலைட்டு? உண்மையாக பாச வச்சா அவனுக்கு எதை வேணால் செய்யலாம், அதான் ஹைலைட். படம் சூப்பராக அந்த படம். அவுட் ஆஃப் 10 இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 கொடுப்பேன். சாய் அபியங்கர் மியூசிக் தியேட்டரில் கேட்கும்போது எப்படி இருக்கு? ஐயோ பிஜிஎம் ஒரு பக்கம் எனக்கு கண்ணே கலங்கிச்சு, ஒரு பக்கம் அந்த அந்த ஒரு பிஜிஎம் கரெக்டாக அந்த சிச்சுவேஷன் வந்து கரெக்டாக அந்த சாங் போடுறாங்களா, ஒரு மாதிரி கிரிக்கலாகிடுது. நல்லா இருக்குது படம், சூப்பராக. இது கீர்த்தீஸ்வரன் அவரோட டைரக்ஷனில் மூவி எப்படி வந்திருக்கு? சினிமாட்டோகிராஃபியில் எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக, எல்லாம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச எலிமெண்ட்டாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சதுன்னா அந்த ரியலான ஒரு லவ் இருக்குல்ல, அதான் பிடிச்சி. அந்த பாட்டுலாம் சூப்பராக இருக்கும். ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், அந்த அர்த்தம் இருக்கும் பாட்டில், அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும்.
நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பிரதீப் ரோல் வாஸ் வெரி யூனிக், இட் வாஸ் வெரி நைஸ். யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி. லவ் டுடே, டிராகனுக்கு அப்புறம் இந்த மூவியோட கெரியரில் எந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கும்? புரியல, லைக் அவுட் ஆஃப் 10 நான் வந்துட்டு 8 கொடுப்பேன் வந்துட்டு. பிகாஸ் இஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆன் ஸ்பாட், செம்மையாக பண்ணியிருந்தாரு வந்துட்டு. என்ன ஸ்டோரி கொடுத்தாலுமே இஸ் டூயிங் இட் வெரி கிரேட், சீரியஸ்லி வந்துட்டு. ஸோ இது எல்லாம் ஃபேமிலி ஓரியன்டாக போய் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாமா இந்த மூவி? ஐ மீன் லைக் ஃபேமிலியோட பார்த்தாலும் வந்துட்டு நல்லாயிருக்கும், பட் மோஸ்ட்டாக கப்புள்ஸாக போனால் வந்துட்டு லைக் அதுக்காக தானே படமே வந்துட்டு. சாய் அபியங்கர் மியூசிக் எப்படி இருக்குது? இல்லை நெக்ஸ்ட் அனிருத் சாய் அபியங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட மியூசிக் தியேட்டரில் கேட்கும்போது எப்படி? இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி வந்துட்டு. இட் வாஸ் வெரி நைஸ். ஓவராலாக அவுட் ஆஃப் 10 ஐ வுட் ரேட் இட் 8. லவ் டுடே டிராகனை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு 7 கொடுக்கலாம். பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங் இந்த மூவியில் எப்படி இருக்கு? ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் தான் டைரக்ஷனே பண்ணுறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணார் பக்கா. ஸோ மமிதா பைஜு அண்ட் பிரதீப் ரங்கநாதன் இவங்க காம்போ எப்படி? வேற லெவல். அண்ட் சாய் அபியங்கர் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக மூவினா கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் எனக்கு ரிலேட்டபிளாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல.